ஹலோ காய்ஸ், என் பேர் நவீன். இவங்க என் ஒய்ஃப் ரம்யா. நான் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி தான். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் நானும் நிறைய சீரீஸ் பார்த்துருக்கேன். பட் அனிமே பார்க்கும்போது அது சம்வாட் என் கூட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி சொல்லணுன்னா ஒன் பீஸ். ஒன் பீஸ் வந்து எனக்கு ஒரு அனிமே மட்டும் இல்லை, அது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா அதில் வந்து நிறைய பார்க்கலாம். ஃப்ரீடம், ஃபிட்னஸ், ஸ்ட்ரகிள், ட்ரீம்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலவே எனக்கு வந்து ஒன் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நான் இவ்வளோ அனிமே பார்த்துருந்தாலும் என் ஒய்ஃப் ரம்யா இது வரைக்கும் ஒரு அனிமே கூட பார்த்ததில்ல. ஷீ இஸ் இன்டு சிட்காம் அண்ட் அதர் சூப்பர் ஹீரோ சீரீஸ். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் நான் அனிமே பார்த்துட்டு இருக்கும்போது ஷி வில் ஆஸ்க் மெனி கொஸ்டின் அபவுட் த அனிமே. ஸோ அந்த கேப்பில் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து அனிமே பார்க்கக்கூடாது? நான் பார்த்த சில அனிமேஸை அவளை பார்க்க வச்சா என்ன ரியாக்ஷன்ஸ் வரும்? ஸோ அங்கேருந்து தான் வந்துச்சு இந்த அனிமே கப்புள் ஐடியா. ஸோ இந்த சேனலில் வந்து நான் வந்து சில அனிமேஸ் பார்த்துருக்கேன், பட் ரம்யா பார்க்கல. ஸோ அவளை பார்க்க வச்சு அவளோட ஃபஸ்ட் டைம் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒன் பீஸ், டீமன் ஸ்லேயர்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் அவள் இன்னும் பார்க்கல. ஸோ அவளை பார்க்க வச்சு அவளோட பிகினர் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்டு சில அனிமேஸை நானுமே பார்க்கல, அவளுமே பார்க்கல. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்து எங்கள் 2 பேரோட பிகினர் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அனிமே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபெமிலியரான பெர்ஸ்பெக்டிவும், ஒரு அனிமே பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஆனஸ்டான ரியாக்ஷனாகவும் இந்த சேனலில் இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் சேனலோட சோல்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ ரம்யா கிட்ட கேட்கலாம். ஹாய் கைஸ், நானும் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி தான். நான் இது வரைக்கும் ஒரு அனிமி கூட பார்த்ததில்ல. ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ அனிமீஸ் இருக்குது, எவ்வளோ அனிமி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ டு பி ஆனஸ்ட், இந்த சேனல் ஐடியா சொன்னப்போ அனிமெலாம் யார் பார்ப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ க்ரோயிங் அப் அனிமினா ஒரு கிட்ஸ் கான்டென்ட் மாதிரி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் மேரேஜ்க்கு அப்புறம் நவீன் வந்து ஒன் பீஸ் காட்டினப்போ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறாங்க, ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, அனிமே இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தன் வாட் ஐ இமேஜின்ட். சம்டைம்ஸ் நான் கேட்குற கேள்வி, இவன் வில்லன் தானே, இதில் என்ன லாஜிக் இருக்குது, இந்த சீன்ஸில் என்ன ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து நான் ஒரு நியூபி, ஸோ என்னோடய ரியாக்ஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து அனிமி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, சில சீன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா, சில சீன்ஸ் உங்களுக்கு டீகோட் பண்ணணும், இந்த சேனல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ சேனல் மட்டும் இல்லை, ஒரு கப்பலோட கான்வர்சேஷன், அனிமே லவ்வர்ஸ்க்கும் அனிமே பிகினர்ஸ்க்கும் சேர்ந்து பார்க்குற ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ வெல்கம் டு